ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். வழியில் உன்னை காப்பதற்கும் நான் சொன்ன ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். வழியில் நம்மை காக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்தன வீடாக எகிப்தில் இருந்த நம்மை மீட்டெடுத்து காத்து பராமரித்து நம்மை அழகாக நடத்தி வருகிற கர்த்தர். அப்போ அவர் சொல்லுகிறார், வழியில் உன்னை காக்கும்படி. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய பாதுகாப்பு தனக்கு இருக்குமா இருக்காதா என்றெல்லாம் பல வேளைகளில் யோசிப்பார்கள். வழியில் நம்மை காக்கிற தேவன். ஒரு சமயம் ஒரு அதிகாலை நேரம் 5 மணி ஜெபம் சபையில் நடந்தது. அதை முடித்துவிட்டு ஒரு 6:30 மணிக்கு சபையிலிருந்து புறப்பட்டோம். மழை பெய்து முடிந்திருந்தது. அந்த வழியில் நாங்கள் வருகிற அந்த ரோடு ஈசிஆர் வழி, அதில் வாகனங்கள் எப்பொழுதும் போய்கொண்டே இருக்கும். நாங்கள் வரும்பொழுது திடீரென்று ஒரு மனிதன் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கம் வண்டியில் வேகமாக போனதினால் நாங்கள் பிரேக் அடித்து நானும் என் மனைவியும் கீழே விழுந்தோம். வாகனம் நொறுங்கினது. என்னுடைய கை பலத்த அடி. என்னுடைய வலது கை நல்லா வீங்கிடுச்சு. கையை அசைக்க முடியல. ஆனால் வீட்டுக்கு வரணும். நாங்கள் வண்டி எடுத்து ஒரு வழியாக நானும் என் மனைவியும் சேர்ந்து அந்த வண்டியை நேராக்கி அதை சரி செய்து பின்பு அதே வண்டியில் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்து விட்டோம். என்னால் ஓட்ட முடியவில்லை. என் மனைவி தான் ஆக்சிலேட்டர் கொடுக்க எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து விட்டோம். கை அவ்வளோ பெரிதாக வீங்கி விட்டது. இப்போ கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத, ஒன்றும் ஆகாது. நான் சொன்னேன், கை ஃப்ராக்சர் ஆகி மாவு கட்டு போட்டுட்டா வண்டி ஓட்ட முடியாது ஆண்டவரே. வண்டி ஓட்ட முடியலன்னா அந்த ஜெபத்திற்கு நான் போக முடியாது. நீங்கள் என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் ஜெபத்திற்கு போகணும். ஒரு அற்புதம் செய்யுங்க. அமைதியாக இருந்தா சரி. நாங்களும் என் மனைவி பதட்டத்தில் உடனே ஃபோன் பண்ணி அவங்க கை கீழே விழுந்து நல்லா வீங்கிருச்சு, சீக்கிரம் எமர்ஜென்சியாக எங்கேயாவது கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா, என் தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு ஆர்த்தோக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு போய் காண்பித்தார். ஆர்த்தோ டாக்டர் ஆச்சரியப்படுகிறார். ஒரு ஃப்ராக்சர் இல்லை, ஒரு ஏர் கிராக் கிடையாது, ஆனால் கை வீங்கிருக்கு. டிஷ்யூ கூட அடிப்படலை. எப்படி அவருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம், சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு
நான் டாக்டர் இடத்துல போகிறேன், எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எல்லாம் பார்த்துட்டு நத்திங் டு வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலிக்கு ஒரு 2 மாத்திரை, அவ்வளோதான், அது போதும், ஒரு ஆயின்மெண்ட்டு, வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் 4:30 மணிக்கு எப்போதும் சர்ச்சுக்கு போகிற மாதிரி கிளம்பி அதே வாகனம் எடுத்துக்கொண்டு சபைக்கு போனோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஆண்டவர் உன்னை வழியில் பாதுகாக்கிற கர்த்தர். பாதுகாத்தார். எனக்கு தான் தெரியல, அதை கொஞ்ச நேரம் என்ன நடந்ததுன்னு தெரியாம தான் இருந்தேன். பாதுகாக்கிற ஆண்டவர். விபத்துகள் பின்னாடி ஏதாவது பஸ் வந்திருந்தா அவ்வளோதான், நாங்கள் 2 பேரும். கார் வந்திருந்தாலும் அவ்வளவுதான், அந்த ரோட்டில் வேகமாய் போவார்கள். ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வழியில் காக்கும்படி உன்னை நான் கொண்டு போய் சேர்ப்பேன் என்ற ஸ்தலத்தில் சேர்ப்பதற்காகவே உனக்கு ஒரு தூதனை நான் கட்டளையிட்டிருக்கிறேன். இன்றைக்கு நமக்கு தூதன் அல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாய் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு தூதன் வழிநடத்தவில்லை, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். இந்த பரிசுத்த ஆவியானுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் நினைக்கிறோம் இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாகுமார் பரிசுத்த ஆவி சொல்லிட்டு போயிடுவோம். அவருக்கு ஒரு ஆளத்துவம் இருக்கிறது என்பதை மறந்துடுவோம். அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் மரித்து போன சரீரத்தை உயிரடைய செய்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் அவர் சரீரத்தை உயிரடைய செய்ததினால், இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால், உங்களுக்குள்ள அவர் வாசமாயிருந்துட்டா உங்க சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. அவர் நமக்கு தரப்பட்டிருப்பதின் நோக்கம் நம்மை காத்து வழிநடத்தும்படி, பாவத்தில் விழாமல், சாபத்தில் விழாமல், அக்கிரமத்தில் சிக்கி கொள்ளாமல், தீமையில போய் மாட்டிக்கொள்ளாமல் நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். தேவனாகிய கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கட்டளையிட அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நமக்கு தான் அது தெரியல. பரிசுத்த ஆவியானவர் என்ன நினைக்கிறோம்? சபைக்குள்ள வந்து அந்நிய பாஷை பேசி கைத்தட்டி ஆர்ப்பரித்தா ஆவியானவர் வந்துட்டார். அப்புறம் சபையை விட்டு வெளில வந்தோடனே அவர் சபையிலே இருந்துருவாரு, வீட்டுக்கு நம்ம கூட வரமாட்டார். இந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கு. ஆவியானவர் ஆவியில நிரம்பி பாடல் பாடி, கரங்களை தட்டி, டேம்பரின் அடித்து, நல்ல கீபோர்டு வாசித்து ஆர்ப்பரித்து நம்ம பாடும்போது மாத்திரம் ஆவியானவர் வருவதாய் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, அவர் நம்மோடு இருக்கிறார். சகல தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கும்படி அவர் நம்முடனே இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் இயேசு அவர் சொன்னார், உங்களோடு இருக்கும்படி நான் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களை நடத்துவார். இந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து வழிகள் எல்லாம் பாதுகாக்கிறார். சொல்லிடுவார், தீமை வருதுன்னா முன்னாடியே சொல்றார், தீங்க வருது பார்த்து ஜாக்கிரதையாரு, இந்த மனிதன் இருக்கானே அவையில கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, இந்த மனுஷன் இருக்கால இவையில கொஞ்சம் ஜாக்கிரதையாரு. சில நயவசனிப்பா உள்ள வருவாங்க நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம குடும்பத்துக்குள்ள, அப்படியே உள்ள நுழையிறதே தெரியாது. அழகா உள்ள வந்து நம்மளை அடிமையாக்கிட்டு அவங்க மேல உட்காந்துக்குவாங்க. திடீர்னு வருவாங்க நம்ம வீட்டுக்கு. என்ன பண்றீங்க? இது எப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்கு? ஓ வீட்டுக்கு வந்து
உன் வீட்டில் இது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் அப்படி இருக்குன்னு நாங்கள் கேட்கல. ஆனா ஒரு வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீட்டுக்குள்ள வந்து பயங்கர அராஜகம் பண்றது, அந்த பிள்ளைகளை மிரட்டுவது, அந்த பிள்ளைகளை அடிமைப்படுத்த நினைப்பது, அந்த பிள்ளைகளுடைய பலவீனங்களை அறிந்து கொண்டு அந்த பிள்ளைகளை பெற்றோருக்கு விரோதமாய் திருப்பி விடுவது, இதெல்லாம் நடக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு வலு சர்வமோ அல்லது கோட்டான் குஞ்சுகளோ அல்லது பொல்லாத கூட்டமோ உள்ள வந்தா ஆவியானவர் அழகா சொல்லி கொடுப்பார். வராப்பாரு, இருந்தால் வராம்பாரு, ஜாக்கிரதை. அவனுடைய நயவசனிப்பான வார்த்தைகளுக்கு நீ செவிகொடாது, ஏன்னா அவன் நாவின் கீழ் விஷம் இருக்கிறது. நான் சில நேரத்தில் ஏமாந்துருக்கேன். நான் பிரசங்கிக்கிற நானே பல நேரத்தில் ஏமாந்துருக்கேன். வாழ்க்கையில பாடத்தை கற்றுக் கொடுத்து தான் அனுபவம் வரும்பொழுதுதான் நமக்கு கண்கள் திறக்கப்படுகிறது. இந்த காலை வேளையில் உங்களை பாதுகாக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். உங்களை காக்கும்படி அவர் அருளப்பட்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை சேர்க்கும் வரை உங்களை கைவிடாமல் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்ம கூட தான் இருக்கிறார். இந்த ஆவியானவரை மாத்திரம் நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஜனங்கள், எழும்புகிற காரியங்கள் அழகா சொல்லி கொடுப்பார். இதுவா, இவங்கிட்ட இப்படி நட, இந்த அம்மாவா, இந்த அம்மாகிட்ட இப்படி நடந்துரு, அந்த அம்மா பேச்ச இப்படி கேள், அது உன்னை ஏளனமா பேசுதா, கவலைப்படாத, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவன் நான் இருக்கிறேன், ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவ்வளவுதான். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், ஒருத்தவங்களை எனக்கு தெரியும், அவங்க சொல்லுவாங்க, நான் போனை போட்டு அந்த ஊழியக்காரன் நான் இப்படி தின்னேன், என் புருஷனும் என் பொண்ணும் கைத்தட்டி சிரிப்பாங்க. நல்லா கேளு, நல்லா கேளு, நல்லா கேளு. ஒன்று சொல்றேன், உன்னை காக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு விரோதமா அப்படி ஏளனமா பேசுகிற ஜனங்களுக்கு நடுவில் தான் நாம இருக்கிறோம். ஆனால் ஆவியானவர் உங்களை பாதுகாக்கிறவர். அந்த ஏளன பேச்சுகள் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு திருப்பும் போது, அவர்களுக்கு வரும்போது, அவர்கள் அவமானப்பட்டு நிற்கும்போது ஆவியானவர் சொல்லுவா, நீ ஜெபம் பண்ணு, நான் உன்னை விடுவிக்கிறேன். இந்த கால வேளையில் யாரோடையோ பேசிக்கொண்டிருக்கிறார், அது மாத்திரம் எனக்கு தெரிகிறது. ஆவியானவர் உங்களை வழியில் காக்கும்படி, உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கும்படி அவர் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து விடாதிருங்கள். ஐயோ, என்னை கரம் பிடித்து நடத்த என் தேவன் இல்லையேன்னு நினைக்காதீங்க. உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவரை மட்டும் கண்டு கொள்ளுங்க. அந்த உணர்வை தாருன்னு சொல்லி கேளுங்க. ஆவியானவரை நான் அறிகிற அறிவுக்குள் எனக்கு வழி நடத்துங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆச்சரியமான காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கு வைத்திருக்கிறார். சில பொக்கிஷங்களை கர்த்தர் திறக்க போகிறார். கர்த்தர் மேன்மையான காரியங்கள் உங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.